வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் இன்ஜினியர் தமிழ்வேந்தன். இத்தாலிக்குள்ளே இருக்கின்ற வாட்டிகன் நகரை நோக்கி என்னுடைய பயணம். இது மேலேருந்து, அதாவது ஒரிஜினல் கிரவுண்ட் லெவல்லேருந்து ஏறக்குறைய 15 அடி ஆழத்தில் இருக்குது இந்த வாட்டிகன் சிட்டி. அது ஒரு பெரிய விஷயமா இருந்துச்சு. ஸோ மெயின் லேண்டில் மேலே எல்லா பார்க்கிங்கும் அங்கே நிறுத்திட்டு அங்கேருந்து லிஃப்ட் வழியாக கீழே இறங்கி வந்து நடந்து வந்துட்டுருக்கோம். இந்த என்ட்ரன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா குறுகியாக தான் இருக்குது. ஆனால் உள்ளே வந்து பார்த்த உடனே பெரிய ஸ்கொயர், ஒரு மிக வித்தியாசமான இத்தாலி கன்ஸ்ட்ரக்ஷன், இத்தாலி ஆர்கிடெக்சர் மூலமாக உருவாக்கப்பட்ட மிக சிறந்த படைப்பு. மேலே ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு. இது வந்து பிரதான காலம் அப்படிலாம் சொல்ல முடியாது, லைவில் இருக்குது. 1929 பிப்ரவரி 11 உருவாக்கப்பட்ட சிட்டி இது, வாட்டிகன் சிட்டி. அப்போது அந்த இத்தாலி ஆர்கிடெக்சர் அண்ட் ஃப்ரெஞ்சு ஆர்கிடெக்சர் ரெண்டும் சேர்ந்து இந்த பில்டிங்கை பண்ணியிருக்காங்க. ஒரு என்ட்ரிக்குள்ளே இருந்து உள்ளே நுழைஞ்ச உடனே மிக சிறந்த ஒரு ஸ்கொயர். அது வந்து வார்த்தைகளால் விவரிக்க முடியாது, மிக பிரமாதமான ஸ்ட்ரக்சர். இது இங்கேருந்து பார்க்கும்போது தெரியும் பாருங்க. சென்டரில் ஒரு ஒரு தூணு, அதை சுற்றி ஒரு பெரிய ஸ்கொயரு. இது எல்லாமே குடியிருப்பு பகுதிகள். மாபெரும் ஸ்கொயர். இங்கே வியக்கத்தக்க விஷயம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இங்கே ஹாஸ்பிட்டலோ சிறைச்சாலையோ இல்லை. இதனுடைய மொத்த பரப்பளவுன்னு பார்த்தோம் அப்படின்னா 118 ஏக்கரில் இருக்கிற ஒரு குட்டி நாடு. இங்கே இன்னும் ஒரு அதிசயத்தக்க விஷயம் அப்படின்னு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 95 வருஷமாக இங்கே எந்த விதமான குழந்தை பிறப்பும் கிடையாது. அப்படியே யாராவது ஒரு கர்ப்பிணிகள் வந்தாலும் சரி அல்லது குழந்தை பிறப்பாக இருந்தாலும் சரி, இத்தாலிக்கு தான் உடனடியாக அனுப்புவாங்களே கண்டி இங்கே எந்த விதமான பிரசவமும் இங்கே அலோடு இல்லை. அதே மாதிரி பர்மனண்ட் சிட்டிசன்ஷிப்பும் கிடையாது. இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே வந்து ரோமானிய கத்தோலிக்கை சேர்ந்த மதகுருமார்கள் மட்டும்தான் இருக்காங்க. 2 ஆஃப் சர்க்கிளில் இருக்கிற நிறைய தூண்கள் வச்சிருக்கிற ஆஃப் சர்க்கிள் இருக்கிற பில்டிங்ஸு, அது நடுவில் வந்து அந்த ஸ்கொயர் ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு ஸ்ட்ரக்சர். இங்கே அண்டர் கிரவுண்டில் வந்து இதுக்கு முன்னாடி இருந்த போப்போட சமாதிகள் பார்க்குறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. அந்த ஆஃப் சர்க்கிளே வந்து நிறைய தூண்கள் வச்சு பண்ணுறது, அதுவே ஒரு ஒரு மிக பிரமாதமான வியூஸ். வார்த்தைகளால் விவரிக்க முடியாது, மிக சிறப்பான கன்ஸ்ட்ரக்ஷன். 1929 இதை பக்காவாக பிளான் பண்ணியிருக்கேன். ஃப்ளோரிங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்கொயர் கல், பாறை துண்டு, அதை வச்சு அப்படியே ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க ஃப்ளோரிங்கே.
18 ஏக்கர் அப்படியே பத்தணும். ஒவ்வொரு கிறிஸ்டியனும் எப்படி இந்துக்களுக்கு காசி, முஸ்லீம்களுக்கு மெக்கா மெதினா, அதே மாதிரி உலகத்தில் இருக்கிற கிறிஸ்துவர்களுக்கு இந்த வாட்டிக்கன் சிட்டி, அந்த மாதிரி ஒரு புனித தலம். ஒரு நல்ல அனுபவம். மாபெரும் கியூ அந்த சர்ச்சுக்குள்ளே போகிறதுக்கு. என்டையர் பில்டிங்குமே வந்து ஒரே வியூவிலே நம்ம பார்க்கணும். நான்கு புறமும் பில்டிங் தான். என்ட்ரியோட ஷேப் ரெண்டு பிரம்மாண்டமான நுழைவாய், ஆஃப் சர்க்கிள். வேலைப்பாடுகள்லாம் வந்து உண்மையிலே பிரம்மாண்டமானது. இத்தாலி, ரோம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய பேசிக் ஆர்கிடெக்சரே வந்து பெரிய பெரிய தூண்கள் தான். சர்ச்சோட என்ட்ரி அது. இங்கேருந்து அந்த ஸ்கொயரை நம்ம பார்க்கலாம். அதுதான்
பழமை மாறாமல் அப்படியே புதுப்பிச்சுக்கிட்டே இருக்காரு. கூரை ஓவியம், என்ட்ரன்ஸ் டோரு எல்லாம் வந்து ஒரு அற்புதமான கலை உணர்வு. இவ்வளோ உயரமான கதவு பாருங்க. இந்த கதவெல்லாம் இழுத்து சாத்தணும்னா குறைஞ்சது 10 பேர் வேணும். ஒவ்வொரு கார்னரும் வேலைப்பாடு தான் இந்த சர்ச்சோட. வண்ண வண்ண ஓவியங்கள், கலர், லைட்டிங். இந்த பழங்காலத்து லைட்டெல்லாம் அங்கே பார்த்தோம். அதேமாரி ஃப்ளோரிங், இத்தாலி மார்பிள் இங்கே தான். மார்பிள்லாம் வந்து அவ்வளோ கலைத்திறனோட ரொம்ப அழகானது, அதாவது ஷைனிங் சொல்லுவாங்க, அந்த மாதிரி இருந்துச்சு. சான்ஸே கிடையாது. ஃபுல்லாக டூம் ஆர்கிடெக்சர். அதாவது வானளாவிய உயரம் அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி மிக உயரமான சர்ச்சு. 3-4 அடுக்குகள். தரையெல்லாம் எப்படி தான் மெயின்டைன் பண்ணுறாங்கன்னு தெரியல. அப்பயே போட்ட தரை வந்து அவ்வளோ பளபளப்பாக இருக்குது. வேர்ல்டு ஃபேமஸ் டூரிஸ்ட் ஸ்பாட். ஒரு நாளைக்கு எவ்வளோ டூரிஸ்ட் வந்து போகிற இடம். சின்ன சின்ன ரெஸ்டாரண்ட் தான் இருக்குது, பெரிய ஹோட்டல்ஸு தங்குமிடம் அதெல்லாம் கிடையாது. பெயிண்ட் அடிக்கிறதுக்கெல்லாம் வேலையே கிடையாது. இயற்கை தந்த அந்த ஸ்டோனே வச்சு ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. அதனால் அந்த கலர் சேஞ்சே ஆகிறது. தூண் பாருங்க, மார்பிளால் ஆன தூண். அவ்வளவு வேலைப்பாடு.
இனிதே நிறைவடைந்தது. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.